அப்ப பெருக்கம். அல்லேலூயா. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனம் சொல்லுங்க பாருங்க. மோசே கிட்ட கர்த்தர் சொல்றார், நீங்கள் எகிப்தை கொள்ளையடிப்பீர்கள். எகிப்துன்னு என்ன? உலகம். இந்த உலகத்தை நாம தான் கொள்ளையடிக்கணும். ஆனா பிசாசு நம்மள என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? எகிப்தை நீங்கள் கொள்ளையடிப்பீர்கள். பார்வோன் கிட்ட போயிட்டு நீ நிற்கும் போது, மோசே நீ பார்வோனுக்கு தேவனா இருப்ப. பார்வோன் எல்லாத்துக்கும் தேவனா இருக்கலாம், ஆனா பார்வோனுக்கு நீதான் தேவன் சொன்னார் மோசையை பார்த்து. அல்லேலூயா. ஆனா பார்வோன் கிட்ட போய் மேல வச்சு உயர்த்தி வச்சு பேசுறார். அல்லேலூயா. பிசாசு இப்ப என்ன ஆயிட்டான்? நம்மள அடிமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டான். ஆனா ஆக்சுவலா என்ன பண்ணணும்? நாம தான் அவனை அடிமைப்படுத்தணும். அவனுக்கு நாம தான் தேவன். அல்லேலூயா. நம்ம எதை பார்த்து பயப்படுறோமோ அதை நாம ஆராதிக்கிறோமா? இந்த ஜீவ நதி நமக்குள்ள இருந்து பாய ஆரம்பிக்கும் போது என்ன நடக்குது? பொன் விளையுது. அப்போ மோசே கிட்ட என்ன சொல்றாரு? நீங்கள் உங்கள் குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும், எகிப்துல இருக்கிற இஸ்ரவேலர்கள் எல்லாம் தங்கள் குமாரர்களுக்கும் குமாரத்திகளுக்கும் பொன்னை என்ன பண்ணுவாங்களா? பொன்னாபரணங்களை தரித்து சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் புறப்படுவாங்கன்னு சொன்னார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப அந்த நதி என்ன ஆயிடுச்சுங்க? ஓப்பன் ஆயிடுச்சு. அன்னைக்கு நைட் என்னாச்சு தெரியுமா? எகிப்துல ஆபிட் மாதம் 14ஆம் தேதி பஸ்கா. சொல்லுங்க, என்னதுச்சு? பஸ்கா அடிக்கப்பட்டது. அவர்கள் சந்தோஷத்தோடு கூட என்ன பண்ணாங்க? அந்த பண்டிகையை ஆசரிச்சாங்க. அந்த சந்தோஷங்கிற நதி அவங்க ஓபன் பண்ணாங்க பாருங்க. உடனே பொன் வெள்ளி எல்லாம் அவங்க காலில் வந்து விழுந்துச்சு. எகிப்தை அவர்கள் கொள்ளையிட்டார்கள். அல்லேலூயா. பஸ்காவுல சந்தோஷமா இருக்கணும். எதுல சந்தோஷமா இருக்கணும்? கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டிருக்கிறார். நமக்காக எல்லா சொத்து பத்தையும் அவர் என்ன பண்ணிட்டாரு? எழுதி வச்சிருக்கிறாரு. ஜீவனையே கொடுத்திருக்கிறாரு. அவரு நமக்கு செஞ்ச எல்லா காரியங்களையும் நினைச்சு சந்தோஷமா என்ன பண்ணணும்? கர்த்தரை ஆராதிக்கும் போது இந்த பைசோன் ரிவர் ஓபன் ஆகும். பாவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும் இடத்துல பொன் விளையும். 12ஆவது வருஷம் சொல்ல பாருங்க. அந்த தேசத்தின் பொன் சுத்தமான பியூர் சொக்க தங்கம். என்னது? சொக்க தங்கம். எங்க இருக்குது? செட்டியார் கடையில் இல்ல. சொக்க தங்கம் முதல்ல உள்ளத்துல இருக்குது. எங்க இருக்குது? இந்த நதியை நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா அது விளைய ஆரம்பிச்சிடும். எதிர்பாருங்க. ஆண்டவர் வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா எப்படிப்பட்டவரு? இல்லாததை இருக்கிறவனமாய் அழைத்து அதை சிருஷ்டிக்கிறவர். அப்பேற்பட்ட தேவன் உங்களுக்குள்ள நதியா இருக்கிறார். ஆனா நாம அசைய மாட்டோம். நதியா வந்தாலும் சுனாமியா வந்தாலும் என்ன பண்ண மாட்டோம்? அசைய மாட்டேங்க. பார்த்து ஒரு சந்தோஷத்தவே காணும். நானும் தங்கத்தை பத்தி பேசி பார்க்கிறேன், பொண்ணு பத்தி பேசி பார்க்கிறேன், வெள்ளிய பத்தி பேசி பார்க்கிறேன். சிரிப்பையும் காணா, சந்தோஷத்தையும் காணா, முகம் வாடலா இருக்குது, துக்க முகமா இருக்கிறீங்க. அல்லேலூயா. அந்த நதியை ஓபன் பண்ணுங்க. அல்லேலூயா. அந்த நதி முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர். அது ஆபிலா தேசம் முழுவதும் சுற்றியோடும். அவ்விடத்திலே பொன் விளையும். அந்த தேசத்தின் பொன் நல்லது. அவ்விடத்திலே பிதோலாகும் கோமேதக கல்லும் உண்டு. வைரக்கல் எல்லாம் வாங்குறீங்களா? நினைச்சாவது பார்த்துருக்கிறீங்களா வீட்டுல உட்காந்து? அல்லேலூயா. இந்த கல்லெல்லாம் நாம வாங்கணும். சும்மாவாவது நினைங்க. அல்லேலூயா. நீங்க நினைங்க, சந்தோஷமா அது என்ன பண்ணுங்க? பெற்றுக்கொண்டோம். அதாவது வசனம் சொல்றது, நாமத்தினாலே நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ குமாரனை பிதா மகிமைப்படும்படி நீங்கள் அதை பெற்றுக்கொள்வீர்கள் இயேசு சொன்னார். கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படிக்கு. இப்ப குறைவான சந்தோஷம் எனக்கு கிடைச்சிருச்சுங்கிற குறைவான சந்தோஷத்துல இருக்கும்போது அதை பெற்றுக்கொள்ளும் போது என்னாகு? நிறைவான சந்தோஷம் வரும். நீங்க கிடைச்சிருச்சு அப்படிங்கிற அந்த நினைப்புல சந்தோஷத்துல இருந்தீங்கன்னா கண்டிப்பா அது கிடைச்சிருச்சு. அல்லேலூயா. நான் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிற இந்த இடத்துல. அப்போ விலையேறப்பெற்ற கற்கள் உங்கள் வீட்டுக்கு வரும். ஒரு ஆமீன் காணப்பது. விலையேறப்பெற்ற கற்கள். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறீங்களா? விலையேறப்பட்ட கற்களால் நாம கட்டி எழுப்புவோம். 2வது வசனம். 2வது பாருங்க. 2ஆம் ஆற்றுக்கு கீகோன் என்று பேர். அது எத்தியோப்பியா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். எல்லாம் எழுதி நிற்போமா? எழுதி.
ஒரு நதி இருக்குது, அந்த நதி உங்களுக்குள்ளதான் இருக்குது. அந்த நதி முதல்ல பைசோன் ரிவர். நீங்க காலையில எழுந்திரிச்ச உடனே சொல்லும், தேவனுடைய சமூகத்துல போய் எனக்குள்ள ஒரு பைசோன் ரிவர் இருக்குதப்பா, அதை இயேசுவின் நாமத்துல நான் என்ன பண்றேன், ஓபன் பண்றேன்னு சொல்லி சந்தோஷமா கத்தரை தூச்சி பாடினீங்கன்னா உங்க வீட்டுக்கு தங்கம் வந்துருங்க. வனாந்தரத்திலே அவளை நயங்காட்டி பயில் காட்டி அழைப்பேன்னு கத்த சொல்ற. ஆகோரின் பள்ளத்தாக்கு, திராட்சை தோட்டம், இதெல்லாம் உனக்கு இருக்குது, நான் உனக்கு தர்றேன்னு சொல்லி ஆசை காட்டி கத்த நம்மளை அழைக்கிறாரு. அது மாதிரிதான் கத்த உங்களை என்ன பண்ணிருக்கிற, இன்னைக்கு அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய நல்ல தேவன் நம்முடைய தேவன். எல்லாரும் கண்களை மூடுவோம். ஒரு நதி உண்டு, அதை நீர்கால்கள் தேவனுடைய நகரத்தை, உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தை சந்தோஷிப்பிக்குமே. முதல்ல உங்க உள்ளத்துல இருக்கிற எல்லா நெருக்கங்கள் இயேசுவின் நாமத்துல மாறும். நல்ல வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த நதியை கர்த்தர் ஓபன் பண்ணுவார். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால, ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால ஒரு மிகப்பெரிய விடுதலை, ஒரு மிகப்பெரிய விடுதலை, ஒரு மிகப்பெரிய விடுதலை. எல்லா துக்க ஆவிகள் வெளியேறட்டும், எல்லா நெருக்கத்தின் ஆவிகள் வெளியேறட்டும், வேதனையின் ஆவிகள் வெளியேறட்டும், எல்லா பிரஷர் வெளியேறட்டும், எல்லா விதமான டென்ஷன் வெளியேறட்டும். சந்தோஷத்தினால் என் ஜனங்கள் நிரப்பப்படுவார்களாக. உமது ஆலயத்தில் இருக்கிற சம்பூர்ணத்தினால் அவர்கள் திருப்தி அடைவார்களாக. உமது பேரின்ப நதியினால் அவருடைய தாகத்தை தீர்ப்பீராக. ஆண்டவரே, ஜீவ ஊற்றும் இடத்தில் இருக்கிறதையா, அதை அவர்களுக்குள்ள வைத்திருக்கிறேன், அது நதியாய் வைத்திருக்கிறேன். இப்பொழுது சந்தோஷமாய் துதித்து ஆராதிக்கிற இந்த நேரத்துல அவர்களுடைய உள்ளத்திலிருந்து ஒரு ஜீவ தண்ணீரோட நதிகள் புறப்பட்டு ஓடுவதாக. இந்த நதி அவர்களுக்குள்ள ஓப்பன் ஆகிட்டப்பா, ஒரு ஜீவ நதி ஓப்பன் ஆகிட்டு சந்தோஷமும் மனமகிழ்ச்சியும் அவருடைய வீட்டுல தங்கட்டும், அவருடைய உள்ளத்துல தங்கட்டும், அவருடைய வீட்டுல தங்கட்டும். அது புறப்பட்ட அநேகரை பிடிக்கட்டும் ஆண்டவரே. அந்த நதியால் அநேகர் அந்த நதி சுற்றி ஓடினது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த நதி போகிற இடத்திலெல்லாம் பொன் விளைந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்களுக்குள்ளிருந்து புறப்படுகிற அந்த தங்க நதி, அந்த ஜீவ நதி இவர்களுடைய வீட்டை நிறைக்கட்டும் அப்பா, அவருடைய தொழிலை நிறைக்கட்டும், அவருடைய பிரயாசங்களை நிறைக்கட்டும். அவங்க போகிற இடங்களில் அந்த நதி பாய்ந்து ஓடட்டும் இயேசுவின் நாமத்தினால். எங்கள் குமாரத்திகள் அந்த பொன் ஆபரணங்களை தரிப்பார்களாக. இயேசுவின் நாமத்தினால் பிளஸ் பண்றேன். ஆமென். ஆமென். God bless you.